இந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் அந்த பேட்டியில ஃப்ராடு 420 அப்படின்ல ஒரு விளக்கு சொல்லியிருக்காரு. பார்த்தவர் பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த ஃப்ராடுக்கும் 420 அர்த்தம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அதையும் சொல்லிட்டு இந்த மேட்டருக்கு வர்றேன். ஒருத்தனை ஆள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது, போலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது, ஸ்பிரிட்டு கடத்துறது, வேலை வாங்கி தரம்ட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்துறது, அதே போல 25,000 பேருக்கு சொந்த நிதியில 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடும் கட்டித்தரும்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கிறது, வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட் கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது, ஸ்டாலின் 11 மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுவார், 11:05க்கு நீங்கள் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போங்க, எவனும் கேட்க மாட்டான், எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது, பல வருடங்களாக 2012 ஆரம்பிச்ச பிரச்சனை கோயில் நில பிரச்சனையில் 100 நாளில் பட்டா போட்டு தர்றேன், அப்படி கொடுக்கலன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது, இதையெல்லாம் செய்யறவனுக்கு பேர் தான் 420 ஃப்ராடு. இதெல்லாம் தெரியாம அவர் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேர் சொல்லாம ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் விளக்கம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.